ஆக்சுவலி ஒரு 14 டேஸாக எந்த வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணல. அந்த 14 டேஸ் நிறைய விஷயங்கள் நடந்தது. என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி என்னுடைய ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி வந்தது, என்னோடய அம்மாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணது, அண்ட் 12th ரிசல்ட் வந்தது. ஸோ சில ரிசல்ட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிது. அண்ட் அந்த 14 டேஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. இப்போ நான் வந்துட்டு அந்த 14 டேஸையும் ஒரு ரீகேப் மாதிரி ஓகே இதெல்லாம் நடந்தது, என்னுடைய ஒரு லைஃப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்குள்ளே ஒரு விஷயத்துலையுமே ஒரு டீப்பர் லெசன்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸில் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில கொஷின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்துட்டு முடிஞ்சால் லைவ் கண்டக்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 14 டேஸ்க்கான அப்டேட் என்ன அப்படின்றத பியூர்லி டிரான்ஸ்பரண்ட்டாக நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் நான் போயிட்டுருக்கேன். அண்ட் ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய நேம் ஆனந்த். நவ் ஐ எம் 18. என்னுடைய ஸ்கூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ் திறக்கக்கூடிய கேப்பில் ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில். எனக்கு காலேஜ் வந்துட்டு June 18 ரீஓப்பன் நினைக்கிறேன். ஓகே சொல்கிறேன், அதுக்கான அப்டேட் அப்புறம் மாற்றுறேன். ஃபர்ஸ்ட் சேலரி என்னுடைய 18 ஏஜில் ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு ஆஃபீஸ்க்கு ப்ராப்பராக போய் ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் சேலரி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 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 விஷயம் நம்மக்கிட்டேருந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு தாட், ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நம்மளை பார்க்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வைக்கும் நம்மளுடைய ஃபேமிலிஸ்கிட்ட. ஓகேவா, நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த விஷயம் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைரெக்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் வேறு ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோன்னா இந்த ட்ரஸ்ட் ஆக்சுவலி அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, எப்படி பார்த்தாலும் நம்ம செல்ஃபிஷாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னுடைய சேலரி வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நான் ஒரு ஆர்கனைசேஷன் போய் வாங்கினேன். என்னுடைய சேலரி வந்துட்டு 12,500. ஓகே, அதாவது எனக்கு 10,000 தான் ஆன்லைனில் க்ரெடிட் ஆச்சு அண்ட் 2,500 நான் கையில் வாங்கிட்டேன். அந்த 10,000 என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு என்னோடய அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணேன். கோல்டு ரிங் கிஃப்ட் பண்ணேன். அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஓகே, 1 கிராம் ஆஃப் கோல்டு நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த மந்த். என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ரெண்டுமே ஒரே டைமில் நடந்தது. அது ஒரு வேறு லெவல் ஹாப்பினஸ். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் ரிமெம்பர் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக சொல்ல. இது என்னுடைய ஸ்டோரி. மேபி உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் க்ரியேட் பண்ணி இது மூலமாக நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஸ்பார்க் கிடச்சிதுன்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட், 12th ரிசல்ட் வந்துடுச்சு. உங்களுடைய மார்க்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் வேணும்னா சொல்லுங்கள், இல்லைனா தேவையில்லை, ஏன்னா நமக்கு மார்க்ஸ் முக்கியம் கிடையாது. நான் வந்துட்டு 12th வந்துட்டு 409 என்னோடய மார்க்ஸ் நான் இங்கே போடுறேன். மார்க் எல்லாத்தையும் அது பார்த்துக்கோங்க. ஸ்கூல் டேஸில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மைண்ட் வேறு பக்கமாக போயிட்டு இருந்துச்சு. அண்டு யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் அப்போ படிக்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளீட்டாக இதுக்கெல்லாம் பிரேக் விட்டுட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி அதில் எல்லாத்தையுமே ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் பாஸ் பண்ணும்போது அது ஃபெயில் ஆகிட்டு பாஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹாப்பினஸ் புரியும். ஓகே, இதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஆனால் இதை நான் எத்தனை டைம் யோசித்தாலுமே திருப்பி அதில் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. அண்ட் இப்போது சாலிடாக 8 hours ஆஃபீஸில் போயிடுது, சாலிடாக 2 hours ட்ராவலில் போயிடுது. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதோடு எனக்கு ஃபுட்டும் அந்தளவுக்கு நான் பயங்கரமாக எடுத்துக்கிறதில்ல.
எனக்கு ஹை மெட்டபாலிசம் இருக்கனால நான் கொஞ்சம் அதிகமான ஃபுட் எடுத்துகிட்டு தான் ஒர்க் அவுட்டையும் தொடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அதுக்காக பிளான்லாம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் ரிலேட்டடாக என்னுடைய டயட் உண்மையிலே ரிசல்ட்ஸ் கொடுத்ததுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்ன மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. லீனாக இருந்துட்டு பல்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய கிளாஸ்லேயே நான் பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேயே முக்கால்வாசி பேர் இதே கேட்டகரியில் தான் இருக்கும். கண்டிப்பாக எனக்குள்ளே ஒரு ரிசல்ட்ஸ் வந்த உடனே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதை கொண்டு வருவேன்ற ட்ரஸ்ட்டும் கான்ஃபிடென்ஸும் டிசிப்ளினும் என்கிட்ட இருக்குது. ஓகேவா, நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் விஷயம், ஃபிட்னஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கம்ப்ளீட்டாக கோல்டில் இன்வெஸ்ட் ஆயாச்சு. அது ஒரு வின் சிச்சுவேஷன் மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த மே மந்த் சேலரியிலேருந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கான செட்டப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கேன். அதாவது அக்கௌண்ட்டை தனியாக மாற்றுறது அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த கொஞ்சம் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் செட்டப் ஃபினான்ஷியலுக்கு முடித்து என்னுடைய ஃபர்ஸ்ட் 12,000 நான் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணுறேன், மேபி நீங்கள் என்னை விட 18,000 20,000 கூட மேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் பண்ணிகிட்டும் இருக்கீங்க. ஸோ மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது முக்கியமான விஷயமே என்னென்னா, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் சில் பண்ணுறதுக்காகவோ இல்லை நம்ம ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்காகவோ, ஸோ நான் இதை தப்பு சொல்லலை, ஒரு பொருளுக்காகவோ காசுக்காகவோ வேலை பார்க்குறதில்ல. நம்மளுடைய மைண்ட் செட் வந்துட்டு மில்லியனர் மைண்ட் செட் ஒரு பில்லியனர் மைண்ட் செட். ஓகேவா, ஸோ அதனால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சேலரி க்ரெடிட் ஆனவுடனே நோ எக்ஸ்பென்சஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதெல்லாம் இல்லை, ஒன்லி இன்வெஸ்ட் தான். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இப்போ இருந்தே பண்ணணும். அதுதான் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஓகேவா, நோட் த பாயிண்ட். என்னுடைய கெரியருக்கான விஷயங்கள் இந்த காலேஜில் தான் நம்ம அதை பில்ட் பண்ணிக்க முடியும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்க்கலாம், நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் என்ன அப்படின்றது தெரியும். அண்ட் அது போக ஒரு 2-3 விஷயம் நான் இப்போ கற்றுக்கிட்டதுலேருந்து குவிக்காக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் அது மாதிரி தான் பிளான் பண்ணேனே இந்த வீடியோவும். இது ஜஸ்ட் ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ எல்லாமே. இதிலேருந்து உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்த இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, இப்போது நீங்கள் உங்களுடைய டீனேஜில் இருக்கீங்கன்னா இதுதான் உங்களுடைய ரைட் டைம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், ரிஸ்க் எடுக்கிறதுக்கும், லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும், மிஸ்டேக் பண்ணிக்கிறதுக்கும், ஃபெயில் ஆகிறதுக்கும் இதுதான் ஒரு கரெக்ட் டைம் நமக்கு. ஓகேவா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க்குனா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்த ஃபீல்டில் போய் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு ஒரு 12,500 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே நான் ஒரு ஸ்விக்கியும் ஓட்டலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எலிஜிபிலிட்டி எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் அந்த ஸ்விக்கியும் ஓட்ட போனால் எனக்கு மேபி 20,000 கிடைக்கும். ஆனால் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 12,500. நான் அந்த காசு எல்லாத்தையுமே நான் பார்க்கல. பியூர்லி நமக்கு என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிறோம் தான் முக்கியம். ஸ்விக்கி ஓட்டினா அந்த வேலையை யார் வேணால் ரீப்ளேஸ் பண்ணலாம். என்ன மாதிரி படித்தவனும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான், சுத்தமாக படிக்காதவனும் வண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதும் ரீப்ளேஸ் பண்ணுவான். ஸோ இது வேணுமா அப்படின்ற பார்த்து சூஸ் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்கை தான் நான் எடுக்க சொல்கிறேன். இது மேபி ரிஸ்க்கே கிடையாது. நான் அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 20,000 பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் கிடச்சிடக்கூடாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் மணியை பற்றி கவலையப்படாதீங்க. மணி லாஸில் போனாலும் கவலை இல்லை, மணி எவ்வளோ கிடச்சாலும் கவலை இல்லை. ஓகேவா, பியூர்லி ஸ்கில். இதை நான் வந்துட்டு நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்துட்டு சாக்ரிஃபைஸ். நிறைய பேர் நம்மளோட டீனேஜில் இதை பண்ணுறதுக்கு யோசிப்போம். நான் பார்க்குற ஏன் செட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஆள். ஓகேவா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்
எல்லாருமே அவங்களுடைய கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறோம், ஒன்றா இருப்போம். ஒரு டீம் ஆஃப் ஒரு க்ரோத் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள். ஸோ நான் வெளியே இருந்து என்ன பார்க்குறேன்னா, நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. அவங்களுடைய டைம், எனர்ஜி, ஃபீலிங்ஸ், ஹாப்பினஸ், வீக்கெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ பியூர்லி அதில் மட்டும் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ மேபி லென்த்தாக போயிருக்கும். இப்போ வரைக்கும் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா லைவ் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் நைட் டைம்ஸ் லைவ் ரெடி பண்ண பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பேன் நைட் டைம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தாட்ஸை ஒரு 2 லைன்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. நம்ம நினச்சது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும்.